வாவ் நண்டு ஹாவா ஹாய் அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கான வீடியோ, இன்றைக்கான சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறால் வித் நண்டு, இறால் ஃப்ரை, நண்டு கிரேவி, இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து ஒரு 1 kg வாங்கியிருக்கோம். 1 kg வாங்கினதால 1/2 kg அளவுக்கு அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 kg அளவுக்கு தான் இருக்குது. இது 1 kg நண்டு வாங்கியிருக்கோம். இது வந்து ரொம்ப குட்டி குட்டி நண்டு தான், ரொம்ப பெரிய சைஸ் நண்டுலாம் கிடையாது. இதில் ரசம் வச்சாலுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து இது கிரேவியாக பண்ணிடலான்ட்டு வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. செய்கிறதுக்காக மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு இதெல்லாமே போட்டு பூண்டை தட்டி போட்டு இதில் அரைச்சி எடுத்து வச்சுட்டு, கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி வந்து இன்றைக்கி வந்து புளி வந்து கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை கொஞ்சம் தூக்கலாக வந்து போட்டால் தான் வந்து தக்காளி ரசம் மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 6-7 தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நல்லா பிசைஞ்சிக்குங்க. அதுக்கான மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் வந்து 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள், கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரசத்தில் பெருங்காயம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே நல்லது நம்மளுக்கு. ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து தக்காளியை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாமே ரசமுக்கு, இது வந்து ரசத்துக்காக. சின்ன வெங்காயம் வந்து நம்ம இந்த நண்டு செய்கிறோம் இல்லையா, அதுக்காக. இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ரசத்துக்கு ஃபஸ்ட்டு ஆயிலை ஊற்றிக்கிறேன். ஆயில் வந்து ரசம் செய்யும் போது எப்போவுமே கம்மியாகவே ஊற்றுங்க. ஏன்னா வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் நம்ம ரசமே செய்கிறோம். அதனால் வந்து மேலே வந்து ரொம்ப ஆயில் மிதக்கும். அதனால் கம்மியாக வந்து ஆயில் ஊற்றி ரசம் எப்போவுமே செய்யுங்க. ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கலே அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சிச்சு. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இருக்க தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறீங்க? இது வந்து புளி கரைசல், புளியை நல்லா வந்து இந்த மாதிரி கரைச்சி இதில் ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ புளியை ஊற்றிக்கலாம். ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்காக மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாமா? இன்றைக்கி வந்து 1.5 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு வந்து ரொம்பவுமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தரும். மிளகு வந்து எப்போவுமே வந்து நண்டு கிரேவிக்கு ரொம்பவுமே டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். இப்போ வந்து காரத்தோட நம்ம கம்மி பண்ணிக்கலாம். மிளகுல காரம் கொஞ்சம் தூக்கலாகவே வச்சுக்கலாம். ஒரே ஒரு இலாச்சி, ஏலக்காய், ரெண்டு லவங்கம், ஒரு பட்டை, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட்டாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் பேஸ்ட் இல்லாததுனால உரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூண்டை அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இஞ்சியுமே ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து ஆச்சி தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, கடம் மிளகாய், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். பத்திக் மசாலா, வெங்காயமும் 3 தேங்காய் பதியுமே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிரேவிக்காக கொஞ்சம் நல்லா கிரேவி நிறைய. 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாக இருந்தோம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதை கூட ஆட் பண்ணி இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விடுங்க. மசாலா இந்த வெங்காயம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த நண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம்.
இதை போடும் போதே வாசனை நல்லா கம கமன்னு வரும் நம்மளுக்கு. அப்போவே நம்மளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். யாருக்கெல்லாம் வந்து நண்டு கிரேவி பிடிக்குமோ எல்லாருமே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நண்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியுமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லியை வந்து கடைசியாக வந்து தூவி இறக்க வேண்டியது. ஓரளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ரெசிபியும் கூட. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது கூட ரசத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அளவுக்கு நண்டு எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து உப்பெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காரசாரமான நண்டு கிரேவி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இறால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். கேப்சிகம் ஸ்டஃப்டு இறால் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது. அந்த வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.